அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வருடத்தோட முதல் வெள்ளிக்கிழமைங்க. அதுவும் வளர்பிறையில் வர்ற வெள்ளிக்கிழமைங்க. நமக்கு முதல் நாளே ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? முதல் வெள்ளிக்கிழமைனால இது ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம்ன்றது 4:30 to 5:30 காலையில். இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன முடிச்சை மட்டும் நீங்கள் போடுறது மூலமாக நீங்கள் கேட்குற அத்தனை பணமாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நிம்மதிகளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே நடக்குங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் கோயிலுக்கு போங்க. விநாயகர் கோயிலுக்கு போய் நீங்கள் 3 தடவை விநாயகரை சுற்றி அவருக்கு நீர் ஊற்றுவது மூலமாக உங்களுக்கு நீர் ஊற்றிட்டு அவரை குளிர வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நெய் விளக்கு, ஒரு விளக்கு அல்லது 3 விளக்கு ஒற்றைப்படையில் ஏற்றுங்க. ஏற்றிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டிட்டு வாங்க. அது என்ன நினச்சாலும் அது அப்படியே நடக்குங்க. வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரே ரெண்டு பொருளை மட்டும் வச்சு ஒரே ஒரு முடிச்சு போடுங்க. அது என்ன பொருள் தானே கேட்குறீங்க? அருகம்புல்ங்க. நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா அருகம்புல் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். உங்கள் தோட்டத்துகள்லேயே இருக்கும். அப்படி இல்லை நகரப்புறங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போனீங்கனாலே அருகம்புல் வந்துட்டு ஈஸியாகவே அங்கே கிடைக்குங்க. முன்னாடி வச்சே விற்றுட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்து அருகம்புல் அண்டு வசம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் உரசி கொடுப்பாங்க இல்லைங்க, அதுக்கு பேர் வந்துட்டு பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய்ட்டு பேர் சொல்லாததுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரே வந்துட்டு சொல்லாததுன்னு சொல்லி தாங்க வாங்கணும். அதுக்கு அவ்வளோ விசேஷமானதுங்க. மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய வசியம் செய்யக்கூடியது தாங்க இந்த வசம்புன்றது. அந்த பேர் சொல்லாதுன்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா 20 ரூபா தாங்க இருக்கும், கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்துச்சுனாலும் அப்படி இல்லைனாலும் மகாலட்சுமியை மனசால நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த அந்த வசம்பையும் மருகம்புள்ளையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சு ஒரு வெள்ளை நூல் எடுத்து, இல்லை மஞ்சள் நூல், இந்த வெள்ளை நூலில் இல்லாட்டி மஞ்சள் தடவிக்குங்க. மஞ்சள் தடவி 6 முடிச்சு அதில் போடுங்க. ஒரு தடவை சுற்றிட்டு 6 முடிச்சு போட்டு நீங்கள் அதை கட்டி உங்களோட பர்ஸ்லையோ, இல்லை நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, இல்லை ஒரு வேலைக்கு வேண்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட புக்ஸ்லையோ, நீங்கள் படிக்கிற செல்ஃப் இதுக்கு புக் அடிப்பி வச்சுருப்பீங்கள அந்த இடத்துலையோ, இல்லை பணம் சேரணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பீரோலையோ, இல்லை தொழில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க அந்த என்ன தொழில் வச்சுக்கிங்களோ அந்த கடையோட கல்லாப்பெட்டிலையோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா பணவசியம் உண்டாகுங்க. அண்ட் பணம் வந்துட்டு வீட்டில் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணவங்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் புக்கில் நீங்கள் படிக்கிற இடத்துலையோ, உங்கள் புக்குக்குள்ளேயோ, படிக்கிற செல்ஃபு வச்சுருக்கிற புக்ஸ் வச்சுருக்கிற இடத்துலையோ நீங்கள் வைக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கான வேலைகளுக்கான அறிகுறிகளும் வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நான் சொல்கிற இந்த இதை மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக இது 100% பலனை கொடுக்குங்க. நீங்கள் நினச்சது நிறைவேறுற வரைக்கும் அது நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அது அப்படியே இருக்கட்டுங்க. அது அருகம்புல் காஞ்சாலும் பரவாயில்லைங்க. அது வந்துட்டு எப்பயுமே பாசிட்டிவாக தரக்கூடியது. அதாவது அதோட மகிமை வந்துட்டு எப்பயுமே குறையாது. அதனால் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அது அங்கேயே இருக்கட்டுங்க. ஒரு 3 மாதம் கழித்து வேணால் மறுபடியும் அதை புதுப்பிச்சு வெள்ளிக்கிழமை மட்டும் இதே மாதிரி மனசால சாமியை வேண்டிக்கிட்டு நீங்கள் வளர்பிறையில் சாமியை வேண்டிக்கிட்டு 6 முடிச்சு போட்டு மறுபடியும் அதை மாற்றி வைங்க.